திரோதான சக்தி சிவம் வாங்கிறது சிவனது அருள் சக்தி. ஆமாம். யாங்கிறது உயிர், நாங்கிறது திரோதான சக்தி. ஆமாம். உயிர் மாயையில் அறியாமையில் அழிந்து நிற்கும் கேவல நிலை நாங்கிறது. மாயை கண்மங்கள் இதனுள் அடங்கும். இந்த நாக்குள்ளே என்னாச்சுங்க, மாயையும் கண்மமும் அடங்கி நிற்கும். மா என்பது ஆணவ மலம், உயிர். மா என்பது ஆணவம், உயிர் ஆணவமலமாகிய அறியாமையில் அழிந்திற்று. இதற்கு கேவலம் என்று பெயர். எழுதிட்டீங்களா? மா என்பது ஆணவமலம். இது என்னன்னா, உயிர் ஆணவமலமாகிய அறியாமையில் அழுந்திற்று கேவல நிலை. இது கேவல நிலை. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? நமக்கு முதல்ல சொல்லப்படுது தூள பஞ்சாக்கரம். இதெல்லாம் எங்கே படித்தோம்? நாங்கிறது திரோதானம். மாயையும் கண்மமும் அதனுள்ளே அடங்கி இருக்கும். திரோதானம். மாங்கிறது ஆணவ மலம். இப்போ இந்த ஐந்தெழுத்தை பற்றி நாம் இதற்கு முன்பாக ஒரு நூலில் படித்தோம். யாருக்காவது சொல்ல முடியுமா? ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பார்ப்போம். எங்கே படித்தோம்? அப்பா சொல்லிட்டாங்கப்பா. உண்மை விளக்குங்கிற நூலில் ஐந்தெழுத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்தோம். அப்போ தூள பஞ்சாக்கரம் அப்படின்னா என்ன? சீக்கிரம் சொன்னால் தான் நம்ம அடுத்து போக முடியும். தூள பஞ்சாக்கரம்னா நமச்சிவாயம், சூக்கும பஞ்சாக்கரம்னா சிவாய நம, அதிசூக்கும பஞ்சாக்கரம்னா சிவய சிவ. இப்போ தூள பஞ்சாட்சரத்தில் என்ன இருக்குது? நாமா முன்னாடி இருக்குது, நாமா முன்னாடி இருக்குது. ஆணவம் கண்மம் மாயை முன்னாடி நிறுத்தி சிவம் பின்னாடி இருக்குது. சிவாய நம அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு? சிவாய நம சி முன்னாடி நிற்குது. நாமா எங்கே இருக்குது? கடைசியாக போயிடுச்சு, கடைசியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த சிவய சிவையில் எங்கே இருக்குது? நாமா போயிடுச்சு. இதுக்கு முக்தி பஞ்சாட்சரம்னு பேர். இப்போ இது எப்போ கிடைக்குன்னா, தூள பஞ்சாக்கரம் நாம் திரோதானம் அப்படின்னா மறைப்பு சக்தி. இப்போ அந்த தூள பஞ்சாக்கரம் நமசிவாயம் அப்படிங்கிறது நமக்கு நீங்கள் சந்தி வழிபாடு செய்யும் பொழுது குருநாதரிடத்தில் உபதேசம் செய்யணும், நடக்கும். அதன் பிறகு நாம் ஐந்தெழுத்தை கணித்து வர நமக்கு என்ன கிடைக்கும்? சிவாய நம கிடைக்கும். சி முன்னாடி வச்சு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு சொல்லுவாங்க. அதன் பிறகு உங்களுக்கு முக்தி பஞ்சாட்சரம் உபதேசிக்கப்படும். இப்போ என்ன ஆயிடுச்சு? மலம் இல்லாத பஞ்சாக்கரம் உபதேசிக்கப்படும். இது நுண்மை தீக்கையில் நடக்கும். சிவய சிவ. இப்போ இதெல்லாம் என்னால் மலமே கிடையாது. நாமா என்கின்ற மலம் இல்லை. சிவம் சக்தி உயிர் அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவுமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லப்படும். அப்போ இந்த 3 அதிசூக்கும காரணம் மகா காரணம் என 5 வகை உண்டு. மொத்தம் 5 வகை உண்டு. காரண பஞ்சாக்கரம், மகா காரண பஞ்சாக்கரம், சிவ காரண பஞ்சாக்கரம், மகா காரணம் சிவ. நாயோட்டு மந்திரம்னு பேர். அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நாயோட்டு மந்திரம்னு பேர். சூக்கும பஞ்சாத்தத்தை கணித்து வர உள்ளம் உலகியலில் இருந்து நீங்கி சிவன்பால் செல்லும். இந்த சூக்கும பஞ்சாட்சரத்தை அப்போ நமசிவாய சொன்னால் கிடைக்காதானா? முதல்ல நமசிவாய சொல்லி கொண்டே வந்தோம்னா அது சிவாய நம ஆக்கும். சிவாய நம இடையாராது சொல்லி. இப்போ எனக்கு கிடைக்கலையே, எனக்கு குருநாதர் ஐந்தெழுத்து சொன்னாங்க, நானும் அவனும் ஒன்றா தான் சமயதிக்கு எடுத்தோம், ஆனால் இன்றைக்கி சிவபூசைக்கு போயிட்டாரே அப்படின்னா அவர் இடையாரா அந்த 5 எழுத்தை சொல்லிக்கொண்டே வந்திருப்பார். குரு அவருக்கு கூப்பிட்டு அடுத்த நிலையை கொடுத்துட்டார். அப்படி அப்போ உள்ளம் உலகிய நீங்கி சிவன்பால் செல்லும். ஞானாசிரியர் உபதேசப்படி
சிகரம் முதலிய மூன்றெழுத்துக்களை சிவய சிவ என திரும்ப திரும்ப கணிக்கும் பொழுது யகரமும் வகரமும் பாசம் நீக்கி பதிஞானம் பெருக்கி இன்புறும் முக்தி பஞ்சாட்சரமாக இது இருக்கும். சிவய சிவ அப்படிங்கிறது. அப்போ காரண பஞ்சாக்கரம் என்பது சிவ சிவ. மகா காரண பஞ்சாக்கரம் என்பது சிவத்தை அணைந்து ஆனந்தத்தின் மூழ்கி நிட்டை நிலையில் ஆன்மா அப்போ அந்த அருளையும் அனுபவிக்கும் ஆன்மா. இப்போ தீக்கை அப்படின்னா 3 வகையான 4 வகை தீக்கை மொத்தம். அதில் மடங்களில் 2 வகையான தீக்கை தரப்படும். சமயமும் விசேடமும் மடங்களில் தருவாங்க. உண்மை தீக்கை என்பது அங்கே மடத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செய்து வைப்பாங்க. அப்போ இந்த சமயம் என்பது சரிகை. இது தூள பஞ்சாக்கரத்தை உலகியல் பின்பத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடியது. அடுத்தது விசேடம் அப்படிங்கிறது கிரியை யோகம் 2ம் சேர்ந்தது. இது சூக்கும பஞ்சாட்சரம். இது உள்ளம் உலகியல் நீங்கி சிவன்பார் செலுத்து. இந்த உடல் மட்டும்தான் இந்த உலகியலில் இருக்கும். சிவபூஜை எடுத்துட்டா உள்ளம் எங்கே இருக்குன்னா நெஞ்சம் இடமே உனக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒரு பொழுதும் இருந்தறி. இந்த நெஞ்சத்தை பெருமான் வேறு எதுலேயும் செலுத்தாமல் அப்படியே அப்படி நின்றாலும் நடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் துப்பினாலும் சிவாய நமன் இருக்கும். அப்போ இந்த உள்ளம் என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே இங்கே பூசை நடந்து கொண்டே இருக்கணும். பெருமானுக்கு 5 எழுத்து போட்டுக்கிட்டு 5 எழுத்து சொல்லி போட்டுகிட்டே இருக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 5 எழுத்து சொல்லி என்ன பண்ணணும்? அர்ச்சனை. இங்கே தான் அர்ச்சனைக்குரிய ஸ்தானம்னு சொல்லப்படும். அர்ச்சனைக்குரிய ஸ்தானம் நெஞ்சு. அந்த நெஞ்சில் என்ன பண்ணும்? இறைவனை நிறுத்தி. அதான் இடையறா அன்பு. அந்த அன்பு வந்துச்சுன்னா தான் கண்ணில் தண்ணி வரும். அது வரைக்கும் நமக்கு சுட்டு போட்டாலும் கண்ணில் தண்ணி வரும். அந்த இடையறா அன்பு இருந்தால் வரும். அப்போ இது சூக்கும பஞ்சாட்சரம். அதுக்கடுத்து நிர்வாணம் என்று சொல்லப்படக்கூடிய நுண்மை. இது ஞானம். இது நிற்கும் நெறி. பார்த்திங்கன்னா ஞான நெறி. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதல் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ அதிசூக்குமம் காரணம். இது பாச ஞானம் நீக்குதல், பசு ஞானம் நீக்கி திருவருளை பெறுதல். இது அதுக்கடுத்தது நெட்டை கூடுதல் கீழேயும் நடக்கும். மகாகாரண பஞ்சாக்கரத்திலையும் அது சிவத்தில் மூழ்குதல். அப்படியே மூழ்கி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படும். 5 எழுத்து எல்லா நூற்பொருள்களையும் வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய நூல்கள் எல்லாம் 5 எழுத்தின் பொருளை விளங்குவனவே. இது எல்லாமே எதார்த்த விளக்குது? 5 எழுத்தோட பொருளை தான் சைவ சித்தாந்தம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம் எல்லாமே என்னத்தை விளக்குதுங்க? தல புராணம் எல்லாம் என்னத்தை விளக்குதுன்னா 5 எழுத்தை விளக்கி அந்த ஆன்மாவை 5 எழுத்தின் சுவையை நுகரச் செய்யும். இதுக்கு தான் இவ்வளவு. ஏதாவது ஒரு வழியில் பிடிக்காதா? ஏன் இறைவனுக்கு இத்தனை உருவங்கள் தேவையா? பேராயிரம் வரை ஒரு உருவம் ஓர் நாமம் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. இப்போ இறைவனுக்கு ஒரு உருவமும் கிடையாது, ஒரு பேரும் கிடையாது. ஆனால் அவனுக்கு என்ன? 1000 பேரும் 1000 உருவமும் கொடுத்து, 1000னா எண்ணில்லாத பெயர்களும் எண்ணில்லாத உருவங்களும் கொடுத்து நாம் என்ன பண்ணுறோம்? ஏன்னா நமக்கு ஏதேனும் ஒரு பெயரில் இப்போ சில பேர் கேட்டோமா, எனக்கு காலத்தியப்பன்னா உயிருங்க. சில பேர் சொல்லுவோம் எனக்கு தியாகேஸ்வரன்னா உயிருங்க, எனக்கு கூத்தப்பெருமான்னா உயிருங்க. ஏன் அப்படின்னா அது எதுக்கு யார் மனசு? இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு சாதம் பிடிக்கும் இல்லையா? அந்த ஆன்மாவுக்கு ஏற்றாறு போல் இறைவன் அருள் செய்யும் முகத்தானாக இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால அப்போ இந்த சிவாய நம்ம 5 எழுத்தில் சிவ என்னும் எழுத்து முக்தி நிலையில் இறைவன் செய்யும் ஞான நடனத்தை குறிக்கும். நம என்னும் எழுத்து பெத்த நிலையில் நிகழும் ஊன நடனத்தை குறிக்கும். இப்போ இந்த 2க்கு நடுவில் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் இந்த சிவாய நமன் பார்த்துக்குங்க, எழுதி பாருங்கள். சிவாய நமன் எழுதிங்கன்னா இந்த பக்கம் என்ன இருக்குது? சிவாய, அதாவது எது? 5 சிவானந்தத்தை அனுபவிக்கூடிய ஞான நடனம் நிகழும். யாவை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா நாம அது ஊன நடனத்தை குறிக்கக்கூடியது. நடுவில் இருக்கிறது எது? யா. 2 கையோடு இருக்கும். நீ எந்த பக்கம் வேணாலும் எதை வேணாலும் பிடிச்சிக்கோ. ஞான நடனத்தை பிடிச்சாலும் சரி, ஊன நடனத்தை பிடிச்சிக்கிட்டாலும் சரி அப்படின்னு விட்டாங்க. அப்போ அந்த நடனங்களால் பயன் அடைகின்ற யாவாகிய உயிர் அவ்விரண்டிற்கும் நடுவே உள்ளது. சிவாய நமல
இது ரெண்டுக்கும் நடுவில் ஞான நடனத்துக்கும் ஊன நடனத்துக்கும் நடுவில் எது இருக்குது? யாவாகிய உயிர் நிற்குது. மா அப்படிங்கிறது மாவால் குறிக்கப்படும் ஆணவமளவும், நாவால் குறிக்கப்படுவது திரோதான சக்தியும், மாயை கண்மம் இதுவும் நாவல் அடங்கும். அப்போ யாவாகிய உயிரை அழுத்தமாக பற்றி நின்று தாமின்றி மீண்டும் போக விடமாட்டாது. இந்த யா என்ன பண்ணுன்னா அப்படியே எந்த பக்கம் போகிறதுன்னே தெரியாமல் தடுமாறி கொண்டு உயிரை அழுந்தாமல் பற்றி நின்று தாமின்றி மீண்டும் போக விடமாட்டாது. வினைக்கு காரணமாகிய ஆணவமலம் நீங்குமாயின் யாவாகிய உயிர் சீவாகி சிவத்தை பிடிக்கும். இந்த மலம் நீக்கம் இது ஞான நடனத்தால் வினைவது. ஞான நடனத்தினால் என்ன ஆகும்? நமக்கு சிவ அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஊன நடனத்தால் என்ன கிடைக்கும்? ஊன நடனத்தால் இந்த உலக அனுபவங்கள் தான் நமக்கு கிடைக்கும், சிவ அனுபவம் கிடைக்காது. அப்போ நாம் நமசிவாய சொல்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? சிவாய நம்ம கிடைச்சிரும். சில பேர் அதுக்கு வாய்ப்பு வந்தாலும் அதை விடுத்துடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப சிரமமாமே அப்படின்னு. அப்போ இப்போ நாம் பாடலுக்குள்ளே போகலாம். அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெளிய புகின் அப்படின்றார். அனைத்து நூல் பொருள்களும் ஐந்தெழுத்தின் பொருளாகும் அப்படின்றார். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு புக்கு அலை மாதிரி வச்சுக்குவோம். அதில் சி வா ய ந ம அப்படின்னு எழுதி ஒட்டிக்குவோம். இப்போ நமக்கு தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி நூல்லாம் வாங்கி வைக்கிறோம். அது எந்த எழுத்தில் வைக்கணும்? சீல வைக்கணும். அடுத்தது சி வா. அருள் எப்படி இறைவன் நமக்கு அருள் செய்யலாம்? இந்த புராண கதைகள் எல்லாம் வாங்கி வைக்கிறோம். அது எங்கே வைக்கணும்? வாழ வைக்கணும். அடுத்தது இந்த உயிர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்குகிறோம். எது? இந்த மற்ற பொருள்கள் எல்லாம் அந்த ஸ்டாண்டுக்கு வைக்கிறோம். என்ன வாங்குகிறோம்? உயிர் சம்மந்தப்பட்டது என்னங்க? யா. அது சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் யாவில் வைக்கிறோம். அடுத்தது நா மா. மலங்கள் சம்மந்தப்பட்டது இந்த டிவி இதெல்லாம் எங்கே வைக்கிறோம்? நாவலையும் மாவுலையும் வைக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளும் எதனுள்ள அடங்கிடும்? ஐந்தெழுத்தில் அடங்கிடும். அதில் எங்கே நாம் பிரித்து வைக்கிறதுங்கிறது தான் நம்மளோட நிலை. இப்போ விளங்கிடும். இந்த பாடலுக்கு இதுதான் விளக்கம். அருள் நூல் ஆகிய ஆகமங்களும் ஆணவமும் அறநூல் ஆகிய வேதமும் ஆரணமும் அல்லாது அப்படின்னா இவ்விரு முதல் நூல் அல்லாத புராண இதிகாசம் முதலிய ஏனைய எல்லா நூல்களும் தெரிய புகின் ஆராய்ந்து பார்த்தால் ஐந்தின் பொருள் நூல் திரு ஐந்தெழுத்தின் பொருளை விரித்து கூறும் நூலாகவே முடியும். எது? ஆரண நூல்களும் ஆகம நூல்களும். ஆகமமும் ஐந்தெழுத்தை தான் சொல்லும், வேதமும் ஐந்து. அதனால தான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் சுவாமி. அப்போ ஐந்தெழுத்தின் பொருள், அப்போ திரு ஐந்தெழுத்தின் பொருளை விரித்து கூறும் நூல்களாகவே முடியும். வேதம் உண்மையை முற்றாக உணராது. வேதம் உண்மையை முழுசாக உணருமானா உணராது. அதனால தான் வேதங்கள் ஐயா என ஓங்கி, ஆமாம் மாணிக்கவாசகர் சொல்லிட்டார், வேதங்கள் என்ன பண்ணுதுங்க? ஐயான்னு போய் கெஞ்சுது இறைவன்ட்டு, எப்படியாச்சும் உண்மை பொருளை எனக்கு காமி அப்படின்ட்டு. ஆகம நூல் உண்மையை முற்றாக உணர்த்துவது. இந்த ஆகமம் என்னன்னா பதி பசு பாசம்னா என்ன, இதை மூன்றும் உணர்ந்துட்டா இது தாங்க முழுமையாக உணர்ந்தது. பதினா என்ன, பசுனா என்ன, அப்புறம் பாசம்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஆகம நூல் அப்போ சத்தினிபாதமுற்ற உணரவல்லார் அப்பக்குவர் பொருட்டாக செய்யப்பட்டதே சிறப்பு நூலாகும். எது சிறப்பு நூல் என்பது? ஆகம நூல். பொது நூல் என்பது வேதம். வேதம் என்பது பொது நூல். பொது நூலின் நோக்கம் மக்களுக்கு அறம் முதலியவற்றை உணர்த்தி அவற்றை உலகில் நிறுத்துதல். இது பொது நூலோட வேலை.
சிறப்பு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கம் உலகியல் உவர்ப்புற்ற சக்தி சத்தினிபாதற்கு இறைவனது திருவருளை தோற்றுவித்தல். இதோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவருளை தோற்றுவித்தல். எல்லா வகை நூல்களும் கருத்தை ஆராய்ந்து பார்த்தால் என்ன சொல்லும்? திரு ஐந்தெழுத்தின் பொருளாகிய பதி பசு பாசங்களை விளக்கி கூறும் நூல்களாக கருத இருக்கும். ஆசிரியர் உமாபதி பழகலை ஆகம வேதம் யாவையிலும் கருத்து பதி பசு பாசம் தெரிதல் அப்படின்ட்டு 82வது பாடல். ஐந்தெழுத்தில் நிற்கும் பொருள்கள். அப்போ ஐந்தெழுத்துனா இங்கே என்ன சொல்லுது? சிவாய நம என்னும் ஐந்தெழுத்தில் நிற்கும் பொருள்கள். இதில் பாருங்கள், இறை அப்படிங்கிறது இறைவன் சிவம். சக்தி அப்படிங்கிறது அவனுடைய ஆற்றல், பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த மின்விளக்கு ஒளி தருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? பவர், கரண்ட், அதுக்கு பவர்னு பேர், பவர். அப்போ பாசம் தலையாகிய ஆணவமலம், பாசம் என்பது தலையாகிய ஆணவமலம். எழில் மாயை, எழில் மிக்க மாயை, மாயைக்கு பாருங்கள் ஒரு அடை கொடுக்குறார். எழில் மாயை அழகாக இருக்கு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதெல்லாம் என்னத்தை தரும்? ஆபத்தை நமக்கு கொடுத்துரும். அது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும், அதனால் பெரிய ஆபத்து வந்துடும். ஏன்னா சீதா பிராட்டி மான் அழகாக, எல்லா மானை விட அழகாக இருந்ததுன்னு நினச்சா வந்துச்சு ஆபத்து. அது வரையும் எத்தனையோ மான்கள் பார்த்தாங்க, பொன்மானை பார்த்தால் பெண்மானுக்கு இப்போ சோகம் ஏற்பட்டு. அப்படியா? அப்போ எழில் மாயை ஆவி உயிர் என்பவை. ஆவி அப்படிங்கிறது உயிர், உயிர். அப்போ உர நிற்கும் பொருளாக பொருந்தி நிற்கும் ஓங்காரத்துள் ஓம் என்னும் பிரணவத்தில் அவ்வாறே யாம். இப்போ இது எப்படி இருக்குதான்? ஓங்காரத்துட்பொருளை, ஓங்காரத்துள் இருக்குது. அப்போ சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் அவ்வெழுத்துக்களின் பொருள் காலத்தில் முற்பட்டதாகிய உண்மை விளக்கு. இந்த காலத்துக்கு முற்பட்டது இது. சிவன் அருள் ஆவி திரோதானம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சில் அடைவாம். ஆனால் ஆசிரியர் உமாபதி சிவம் சிகர வகரங்களின் இறை சக்தி வரிசையாக குறிப்பிட்டவாறு அவ் ஐந்தெழுத்தை பின்னிறுத்தி நோக்கி பொருள் கூறுகின்றார். பின்னிருந்து நோக்கினால் மா, அப்படியே பின்னாடி இருந்து வாங்க, மா நா யா என வரும். அவற்றின் பொருளே பாசம் எழில் மாயை ஆவி என குறிப்பிடுகின்றார். இந்த செய்யுளில் பாருங்க, 82வது பாடலில் பாருங்க, மா அப்படிங்கிறது பாசம், நகரம் எழில் மாயை தான் நகரம், ஆவி என்பது யா. அடுத்தது சக்தி இறைவன். ஏன் மாற்றி வைத்து பொருள் கூற காரணம் ஒரு நோக்கம் உண்டு. அடுத்த செய்யுள் ஊன நடனமும் ஞான நடனமும் ஐந்தெழுத்தின் அமைந்திருப்பதையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது நமக்கு. எது? அடுத்த பாடல். அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோங்கன்னா 83வது பாடல். ஊன நடனம் ஒருபால் ஒரு பாலாம் ஞான நடனம் தான் நடுவே நாடு அப்படிங்கிற தான். இப்போ 82வது பாடல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 83வது பாடல் தலைப்பு இறைவனின் இருவகை நடனம் அப்படின்னு போட்டுக்குங்க. இதில் ஊன நடனம் ஒரு பக்கம், நாட நடனம் ஒரு பக்கம். உயிரிடத்தும் இடையே நிற்கும் மாணவனே இதனை ஆராய்ந்து உணர்வாயாக. ஆசிரியர் மாணவன்கிட்ட சொல்கிறார். ஊன நடனம் அப்படிங்கிறார். ஊன நடனம் 83வது பாடலுங்க. ஊன நடனம் ஒரு பால் அப்படிங்கிறது எது? ஒரு பக்கம். ஊன நடனம்னா மா. ஊன நடனம்னா நமக்கு என்ன முன்னாடி வந்துடணும்? நமசிவாயங்கிற எழுத்து நமக்கு வந்துடணும். அப்போ மா என்பது ஊன நடனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஒருபால் ஒரு பக்கம் சேர்ந்து. ஞான நடனம் அறிவை தரும் பொருள், அது ஒருபால். அப்போ அது ஒரு பக்கம் தான். அந்த நடனங்கள் பயன் அடைகின்ற உயிர் நடுவே அப்படிங்கிறார். நடுவே நடுவே நாடு. அப்போ இரு வகையான இடையே நிற்கும் நாடு அப்படின்னா மாணவனே இதனை அறிந்து உணர்வாயாக. உனக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது. ஒன்று ஊன நடனம் இருக்குது, இன்னொன்று நாட நடனம் இருக்குது. இதை நீ முதல்ல உணர்ந்து கொள் அப்படின்றார். நடனம் அப்படி பெத்தத்தில் ஆன்ம மலத்தோடு மாயை கண்மம் என்னும் இரு மலங்களையும் சேர்த்து உயிர் இம்மும்மலங்களில் பட்டு சுழலுமாறு செலுத்துகின்றது. பெத்த நிலையில் என்ன பண்ணுறார் இறைவன்? ஆணவம்ங்கிற ஒன்றை நீக்கும். இதெல்லாம் எங்கே படித்தோம்? நாம் உண்மை விளக்கத்தில் படித்தோம். எல்லாமே தூங்கிட்டீங்களோ ஒரு வேளை? எல்லாமே எங்கே படித்தோம்? உண்மை விளக்கத்தில் படித்தோம். பார்க்கலாம். இன்னைக்கு கடைசி ஒரு 20 நிமிடம் கேள்வி நேரம். யாரெல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்னு பார்ப்போம். அப்போ மும்மலம் பிணைப்பினால் உயிர்கள் அறிவு மயங்கி தன்னையும் தலைவனாகிய இறைவனும் அறியாது ஞானத்தின் வேட்கையன்றி உலக வாழ்வில் அழுந்தி நிற்கும் இத்தகைய பெத்த ஊன நடனம் எனப்படுகிறது. பெத்த நிலைக்கு என்ன பேருங்க? ஊன நடனம். எதை? உலகத்தை மறந்து இருக்கக்கூடிய நடனத்துக்கு பேர் ஊன நடனம். ஊனம் என்பது ஞானம் இல்லாமை என்பது பொருள். ஊனம் என்பதற்கு பொருள் ஞானம் இல்லாமை. அப்போ ஊன நடனம் ஆட்பட்ட உயிர் படிப்படியே அறிவு முதிர்ச்சி பெற்று தம்மையும் தலைவனையும் உணரும் பக்குவத்தை எய்தும். இந்த ஊன நடனத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா என உயிர் என்ன பண்ணுங்க? கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது படிநிலையில் வந்து உணரும். அப்படிப்பட்ட உயிருக்கு ஞானத்தை தந்து மலமாய கண்மங்களை நீக்கி இன்பப்பேற்றை வழங்குவான். இறைவன் என்ன பண்ணுவான்? அதற்கு முதல்ல அந்த கூட என்னத்தை சேர்த்துறான்? மாயை கண்மம் என்கின்ற இரண்டை அதற்கு சேர்த்துகிறான். அந்த ஒரு மாத்திரை கூட என்ன பண்ணுறாரு? இன்னும் 2 மாத்திரை சைடு எஃபெக்ட் ஆகாமல் அல்சர்வாதாக இருக்கிறதுக்கு ஒன்றும், அப்புறம் கூட அது கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஒரு மாத்திரையும் 2 மாத்திரைகளை கூட சேர்த்துறாங்க இல்லையா? ஒரு மாத்திரையை ஒரு வியாதி போக்குறதுக்கு ஒரு மாத்திரை கூட இன்னும் 2 கூட மாத்திரைகள் சேர்த்தப்படுது. அதுபோல இது. அப்படிப்பட்ட உயிருக்கு ஞானத்தை தந்து மலமாயை கண்மங்களை நீக்கி இன்பப்பேற்றை வழங்குவான். இதற்கு ஞான நடனம் என்று பெயர். இன்பத்தை அணுக்கிறதுக்கு ஞானம். இது சிவனது சக்தி. ஊன நடனத்தில் திரோதான சக்தியும் ஞான நடனத்தில் திருவள் சக்தியும் செயல்படும். ஊன நடனத்தில் திரோதானம் செயல்படும், ஞான நடனத்தில் திருவள் சக்தி செயல்படும் அப்படின்னு. அப்போ சிவசக்தி ஒன்றே ஆயினும் செயல் 2ஆக கூறப்படுகிறது. செயல் 2ஆக கூறப்படு. அங்கே இருக்கிறது என்னமோ ஒன்று தான். ஞானத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுங்க? திரோதான சக்தியாக செயல்படும். அதே ஊனத்தில் இருக்கும்பொழுது திரோதானமாக செயல்படும். ஆமாம், ஞானத்தில் செயல்படும் பொழுது திருவள் சக்தியாக செயல்படும். சிவசக்தி ஒன்றே ஆயினும் இப்படி உயிர் ஆணவத்தில் அழுந்தி அறியாமையுடையதாயும் மாயை கண்மங்களால் அழுந்தி சிற்றறிவுடையதாயும் உலக வாழ்வில் உழன்று வரும். எது? உயிர் ஆன்ம மலத்தில் அழுந்தி உழலும்படியாக செய்வது இறைவனது திரோதான சக்தியே இங்கனம் செய்யும் செயலை ஊன நடனம் எனப்பட்டது. இங்கே அதை உலக சார்ந்து செயல்படக்கூடிய அந்த பெத்த நிலையில் உள்ள உயிர்களை எல்லாம் இந்த ஊன நடனத்தை பற்றி செல்வன அப்படிங்கிற. அடுத்தது ஞான நடனம். ஞான நடனத்தை குறிப்பவை சிவ என்னும் எழுத்துக்களாகும். இவற்றை குறிக்கப்படுவதை சிவமும் அருள் சக்தியும் ஆகும். சி என்பது சிவத்தில் அழுந்தி நிற்கும் இன்ப நிலையை குறிக்கும். சிவத்தில் அழுந்தி இருக்கக்கூடிய இன்ப நிலையை குறிக்கும். வா என்பது அதற்கு முன்னே அருளாக உணர்ந்து அதில் அழுந்தி நிற்கும் அருள் நிலையை குறிக்கும். முக்தி நிலையில் உயிர் சகல கேவலங்களில் செல்லாமல், அதாவது அறிவு அறியாமைகளை மாறி மாறி அடையாமல், அறிவு அறியாமையை மாறி மாறி அடையாமல் ஒருநிலைப்பட்ட மெய் உணர்வு வினையை உடையதாய்
சிகர வகரங்களை குறிக்கப்படும் ஆனந்த நிலை அருள்நிலை என்பவற்றில் நிற்கும். ஆனந்த நிலை அருள்நிலை என்பவற்றில் நிற்கும். கேவல சகலங்களாகிய இரவு பகலை நீக்கி உயிரை இரவு பகலற்ற இடமாகிய திருவருளில் உய்த்து அருள்நிலை ஆனந்த நிலை என்பவற்றில் நிலை பெருக்கும் இறைவனது செயலை ஞான நடனம் எனப்படும். இதற்கு ஞான நடனம் எனப்படும். தான் நடுவே நிற்றல், தான் நடுவே நாடு அப்படிங்கிறது. அப்போ உயிராகிய நமக்கு 2 வகையான சார்பு உண்டு. ஒன்று ஞான நடனத்தால் குறிக்கப்படுடைய இறை சார்பு, இன்னொன்று ஊன நடனத்தால் குறிக்கின்ற உலக சார்பு. 2 சார்பு. ஒன்று உயிர் இதை சார்ந்து நிற்கும், எதை உலகத்தை சார்ந்து நிற்கும், இல்லைன்னா சிவத்தை சார்ந்து நிற்கும். இப்போ இதில் உயிர் மேலே பற்று இருக்கிற வரைக்கும், உலகத்து மேலே பற்று இருக்கிற வரைக்கும் நமக்கு எங்கே போகாது? சிவத்துக்கு போகாது. சிவத்து மேலே பற்று வந்துருச்சுன்னா உலகத்தை பற்ற. இவ்வளோதான். இதில் இறையன்பு நிலையானது, உலக சார்பு நிலையற்றது. இடை வந்து அறியாமை காரணமாக இது உண்மை. இப்போ இடையில வந்த இது எப்படி ஆயிடும்? இடையிலேயே போயிடும். இடையில வர எதுவுமே இடையிலேயே போயிடும். அப்போ இறை நடுநிலையாளன் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே என்று இப்போ நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே அப்படின்னு சொல்லப்படுறார் ஒரு ஞானியார். ஒரு வகையில் உயிரும் அப்படித்தான், உயிரும் அப்படித்தான். அப்படின்னா சிவ ஏ நம அப்படின்னா அந்த யா. அப்போ அறிவே வடிவாக இறைவன் சிவ, அறிவில்லாத வடிவம் சடம். எது? நாமா என்பது சடப்புறு. இது 2க்கும் நடுவில் இருக்கிறது சிற்றறிவுடைய உயிர். இந்த பக்கம் இருக்கிறது அறிவே வடிவமானது, இந்த பக்கம் இருக்கிறது அறிவற்ற சடப்பொருள், இங்கே இருக்கிறது சிற்றறிவுடையது. இப்போ இந்த பக்கம் சிவ யா நா மா, இந்த பக்கம் போனோம்னா அவ்வளோதான், அது அறிவில்லாத சடப்பொருள். இந்த பக்கம் போனோம்னா பேரருள் பொருள், நமக்கு திருவருள் சிவம் பிடிச்சவன். அப்போ திரு ஐந்தெழுத்து அஞ்சில் ஆன்மா, திரோதானம் மாசு, அருள் சிவம் சூழ் தர நடு நின்ற என்பது சிவபிரகாசம் செய்யுள்ள சொல்லப்படும். அப்போ இறைவனது செயலை நான் நடனம் என பெயரிட்டு, தான் நடனம் என பெயரிட்டு முதலில் விளக்கிய பெருமை மணவாசகம் கடந்தாருக்குத்தான் உண்டு. உண்மை விளக்க நூலில் அவர் மட்டும்தான் இந்த 5 எழுத்துக்கு வடிவம் கொடுத்தார். அதுதான் கூத்தப்பெருமை. இதை உலகத்திலேயே ஒரே நூல் தான் சொல்லுது. அது எதுனா உண்மை விளக்கம் என்கின்ற மணவாசகம் கடந்தார் அருள் செய்த நூல் மட்டும்தான் இந்த நடனங்களுக்கான ஒரு உண்மையான நூலாக இருக்கிறது. திருவாசக பாடலே அடிநிலை அப்படிங்கிறது. இப்போ வான நாடரும் அறிவொணாதனி, அதில் சொல்ற வான நாடரும் அறிவொணாதனி, மறையில் ஈருமுன் தொடவொணாதனி, ஏனை நாடகம் தெரிவொணாதனி, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா, ஊன நாடகம் ஆட்டுவித்தவா, உருகினான் உனை பருக வைத்தவா, நான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையத்துடைய எங்கள் விச்சையே அப்படிங்கிற திருவாசகம் திருச்சதகத்தில் 96வது பாடலில் இதை சொல்லுவார். அப்போ அந்த நடனத்தை பற்றி யாருங்க பேசுகிறா? அதற்கு அடுத்தது மாணிக்க வாசக பெருந்தகை பேசியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அந்த நடனம் பேசப்படுது. அப்போ இருவகை நடனங்களும் பற்றி 84வது பாடலுங்க பாருங்கள். விரிய மா நா மேவிய, அது கொண்டு கூட்டுதலில் படிக்கணும். இருங்க, கொண்டு கூட்டுதலில் சொல்லிடுறேன். ஆணவ மலமும் அது காரணமாக திரோதான சக்தி மாயை கண்மம் ஆகியவையும் உயிரை அழுத்தமாக பற்றி உள்ளன. அவை தம்மின்றி உயிரை மீண்டு போக விடுவதில்லை. இந்த உயிரை என்ன பண்ணோன்னா, இந்த மாயையும் கண்மமும் நம்ம விட்டு போயிடக்கூடாது. எப்படியாவது நம்ம கூடவே இந்த உயிர் இருந்துடணும் அப்படின்னு சொல்லுது. உயிரானது பலவினை முழுவதும் கெடுமாயின் உயிர் ஞானம் பெற்று அவற்றில் மீண்டும் சிவத்தை அடையும். பலவினைங்கிறது என்ன வினை? அது
சொல்லுங்க, அது தப்பாக தான் இருக்கட்டுமே சொல்லுங்க. ஆ சஞ்சீத சஞ்சீத அது பலவினை. அப்போ ஒரு 5 நிமிடம்.